வணக்கம், வணக்கம், வணக்கம். எஸ்பிஓ குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எஸ்பிஓ நிறுவனமானது திருவண்ணாமலையை மையமாகக் கொண்டு செயல்பட்டு வருகிறது. இது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. யூடியூப், ஃபேஸ்புக் மூலம் அநேக வருமானங்களை பெறலாம். இன்றே இணைந்திடுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிலவேம்பு. இதை சிறியா நங்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிலவேம்பு அல்லது சிறியா நங்கைன்னு கூட சொல்லுவாங்க. இது ஹாஸ்பிட்டலில் நிலவேம்பு கஷாயம், கபசுர நீர் குடிநீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் பல மூலிகைகள் கலப்பாங்க. அதில் ஒரு சிறந்த மூலிகை இந்த நிலவேம்பு. இந்த நிலவேம்பு பார்த்திங்கன்னா கசப்பு தன்மை அதிகமாக உடையது. இந்த கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பாம்பு, பூரான், தேள் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் அதிகமாக வளர்ப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி பின்னாடிலாம் அதிகமாக வளர்ப்பாங்க. ஏன்னா பாம்பு, பூரான், தேள் இது விஷ கடிப்பொருள். அதனால் இதுலேருந்து பாதுகாப்பதற்கு என்ன செய்வாங்க, இதெல்லாம் வளர்ப்பாங்க. இந்த இதில் பாம்பு, பூரான், தேள் என்ன கடித்தாலும் சரி, அந்த விஷத்தை போக்குவதற்கு இந்த சிறியா நங்கை இலை மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இதை வெறுவாயிலையும் நம்ம சாப்பிட்லாம், அல்லது ஜூஸாக அடித்து கூட நம்ம குடிக்கலாம். அல்லதுன்னா நம்ம அரைச்சி உருண்டையாக திரட்டி மாத்திரை மாதிரி செஞ்சு வச்சு, டேப்லெட் மாதிரி செஞ்சு வச்சு காலை மாலை 2 நேரமும் நம்ம என்ன செய்யலாம், பசும்பாலில் கலந்து கூட என்ன செய்யலாம், குடிக்கலாம். குடிக்கும்போது பார்த்திங்கன்னா பாம்பு, பூரான், தேள் என்ன கடிச்சிருந்தாலும் சரி, அந்த விஷம் உடனே என்ன செய்யும், அது இறங்கும். மேலும் பார்த்திங்கன்னா தேமல், தோல் அலர்ஜி இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை அரைச்சி பூசும்போது, மிளகு சேர்த்து பூசும்போது அந்த தேமல், தோல் அலர்ஜி இதெல்லாம் என்ன செய்யும், அது சரியாகும். மேலும் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. டைப் 1, டைப் 2 சர்க்கரை நோயாளிகளை என்ன செய்யலான்னு சொன்னால், இந்த சிறியா நங்கை இலையை காலையில் ஒரு 10 இலை, சாயந்தரம் ஒரு 10 இலை வெறுவாயில் வெறு வயிற்றில் மென்று நம்ம சாப்பிடணும். மென்று சாப்பிடும்போது அந்த டைப் 1, டைப் 2 சர்க்கரை வியாதிகள் முற்றிலுமாக என்ன செய்யும், நீங்கும். அதனால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க, முக்கியமாக 400 மில்லிகிராமுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம், இந்த காலை மாலை 2 நேரம் என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். ஜூஸாக கூட என்ன செய்யலாம், அடித்து குடிக்கலாம். ஜூஸாக குடிக்கும்போது ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கும். அது குடிக்க முடிஞ்சவங்க என்ன செய்யுங்க, ஜூஸாக அடித்து குடிங்க. அது ரொம்ப 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 பிரயோஜனமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா வீக்கம், அடிபட்ட வீக்கம், புண்ணால் ஏற்பட்ட வீக்கம், இப்படி வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாறு ப்ளஸ் சிறியா நங்கை சாறு, இந்த இலையோட சாறு எடுத்து 2யும் என்ன செய்யலாம், பற்றா போடலாம், 10 மாதிரி போடலாம். அந்த சாரை மட்டும் என்ன செய்யலாம், தடும்போது அந்த வீக்கம் என்ன செய்யும், அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். மேலும் பார்த்திங்கன்னா தொற்று கிருமியால் வரக்கூடிய காய்ச்சல், சளி போன்ற நோய்களுக்கு இந்த கஷாயம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமருந்தாக செயல்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா டெங்கு, மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற நோய்களுக்கு ஒரு பெரிய ஒரு மருந்தாக செயல்படுகிறது. இதை நம்ம ஜூஸாக குடிக்கலாம், பச்சையாக கூட என்ன செய்யலாம், சாப்பிட்லாம். அந்த டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யலாம், இந்த சிறியா நங்கை நம்ம கொடுக்கலாம். முக்கியமாக மஞ்சள் காமாலை, இந்த 3 நோய்களுக்கும் என்ன செய்யலாம், இந்த சிறியா நங்கை கொடுக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா புகைப்பிடித்தல், மது பழக்கம் உள்ளவங்க என்ன செய்யுங்க, காலையில் சாயந்தரம் ஒரு 10 இலையை வெறு வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது அந்த உடல் அந்த குடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், கெட்ட புழுக்கள் எல்லாமே என்ன செய்யும், வெளியே வந்துடும். ஏன்னு சொன்னால் இதுக்கு கசப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட புழுக்கள், கெட்ட வைரஸ் கிருமிகள் என்ன செய்யும், எல்லாமே வெளியே வந்துடும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
உடல் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன செய்யலாம், இதே மாதிரி நம்ம காலையில் சாயந்தரம் இல்லது வாரத்துக்கு 2 முறை எடுத்தாலே போதும். வாரத்துக்கு 2 முறை எடுத்தாலே உங்களுக்கு உடல் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யும், கண்டிப்பாக நல்ல முறையில் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன செய்யும் பயன்படும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வெளியேற்றக்கூடியதாக இந்த சிறியானங்கை அல்லது நிலவேம்பு பயன்படுகிறது. விஷத்தன்மை பாதிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே பார்த்தது போல் பாம்பு, பூரான், தேள் கடித்தவங்க, இப்படிப்பட்ட விஷ பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யலாம், இதை வந்து கஷாயமாக குடிக்கலாம். அந்த கடித்த இடத்துல 10 மாதிரி போடலாம். செய்யும்போது அந்த விஷத்தன்மை என்ன செய்யும், அது சீக்கிரமாக குணமாகும். இந்த இந்த விஷத்தன்மைக்கு நம்ம மருந்தாக சாப்பிடும்போது கத்திரிக்காய் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் சாப்பிடுவது அந்த விஷத்தன்மைக்கு முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு வந்து காய்ச்சல், சளி இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம், குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த சிறியானங்க இலையை நம்ம கொடுக்கலாம். ஜூஸாக கொடுக்கலாம், அல்லது அதை உருண்டை பிடிச்சி நம்ம காய வச்சு மாத்திரை மாதிரி கொடுக்கலாம், பாலில் கலந்து கொடுக்கலாம். எப்படியோ நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல், சளி இதெல்லாம் என்ன செய்யும், சரியாகும். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறியானங்கையை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக நம்ம வளர்க்கலாம். 2 விதமாக நம்ம அந்த செடியை வந்து உற்பத்தி பண்ணலாம். ஒன்று என்னன்னு சொன்னால், இதோட விதை, இதில் வந்து இது சின்ன செடி, இதனால் விதை இல்லை. இந்த விதை வந்து பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும், காய் மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும். அதில் பொடுசாக விதைகள் இருக்கும். அந்த விதைகளை அந்த காயை உடச்சி உள்ள விதையாக இருக்கும், அந்த விதையை போட்டு நம்ம செடியாக கூட என்ன செய்யலாம், வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பதியம் போடும் முறை இந்த மாதிரி தண்டு கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடிமனான கட்டை இருக்குன்னு சொன்னால் இதை ஒடிச்சு நம்ம கீழே பதியம் போட்டு என்ன செய்யலாம், நம்ம பதியம் போட்டு அதை செடி மாதிரி என்ன செய்யலாம், வளர்க்கலாம். சின்ன தொட்டியில் நம்ம கீழே வளர்க்கலாம், மாடி தோட்டத்தில் கூட என்ன செய்யலாம், வளர்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் இந்த சிறியானங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு அருமருந்தான ஒரு காரியம். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிறியானங்கையை கண்டிப்பாக வளங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நல்ல ஒரு பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படும். தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் உங்களோட சந்திப்போம்.